அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ் ஏஜிபி சேனலுக்கு. நாசா இப்போது புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு ஒரு ரோவரையும் மற்றும் ஹெலிகாப்டரையும் அனுப்பியுள்ளார்கள். விடாமுயற்சி என்ற ரோவரையும் இப்போது செவ்வாய்க்கு அனுப்பியுள்ளார்கள். அது என்ன செய்ய போகின்றது என்றால், செவ்வாய் கிரகத்தில் நுண்ணுயிர்கள் இருக்கின்றதா மற்றும் தண்ணீர்கள் இருக்கின்றதா, அங்குள்ள காலநிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி முழுமையாக ஆய்வு செய்ய இருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் தான் இந்த பதிவில் கூற இருக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போதுதான் நான் கூற போகும் விடயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரும் விடயமாக இருக்கும். சரி நண்பர்களே, வாருங்கள் தொடர்ந்து வீடியோக்குள் செல்வோம். எதிர்காலத்தில் மனிதர்களை செவ்வாயில் குடியமர்த்த வேண்டும் என்ற முயற்சியிலே இப்போது நாசா இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்போது ரோவரையும் ஹெலிகாப்டரையும் அனுப்பி அங்குள்ள ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளார்கள். இந்த விடாமுயற்சியான விண்கலமானது கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகத்துக்கு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சென்றடையும் என்று கூறியுள்ளார்கள். அங்கு சென்று அடைந்ததும் இந்த ரோவரானது செவ்வாய் கிரகத்தை சேர்ந்ததும் அங்கு உள்ள சுமார் 30 பாறைகளை மற்றும் மண் ஆகியவற்றை ஆய்வு செய்யும். அதில் ஏதாவது நுண்ணுயிர்கள் வாழ்கின்றதா என்பதையும் அது ஆய்வு செய்ய தொடங்கிவிடும். அது மட்டுமல்ல, அங்குள்ள பாறைகளில் ஆக்சிஜன் இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய தொடங்கப் போகின்றதாம். அங்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 96% கார்பன் ஆக்சைடு தான் இருக்கின்றது. அதை பிரித்து அங்கு ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடியுமா என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தையும் இந்த ரோவரில் இணைத்துள்ளார்கள். அந்த வேலையும் இந்த ரோவர் செய்ய தொடங்கிவிடும். இந்த ரோவரில் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கேமரா ஆனது ஸ்கேன் செய்து பார்க்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்ட கேமராக்களும் பொருத்தியுள்ளார்கள். அதாவது செவ்வாய் கிரகத்தில் உள்ள நிலங்களை ஸ்கேன் செய்யவும் மற்றும் பாறைகளை ஸ்கேன் செய்யவும் இது பெரிய உதவியாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். மட்டுமல்லாமல் அங்கு வானிலைகள் எவ்வாறு இருக்கின்றது மற்றும் அங்குள்ள தூசுகள் மற்றும் மண்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றியும் அறிவதற்கும் இது ஒரு சிறந்த ஒரு பயனாக இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். விசேடமாக கூற வேண்டும் என்று சொன்னால், இது உடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஹெலிகாப்டரை தான். இந்த ஹெலிகாப்டரின் நிறையானது 1 கிலோவும் 800 கிராமும் தான் இதனுடைய எடையாக இருக்கும். மிகவும் குறுகிய நிறையுடன் இது செவ்வாய் கிரகத்துக்கு சென்றுள்ளது. இது கிட்டத்தட்ட 300 மீட்டர் உயரத்தில் இருந்து செவ்வாயை படம் பிடித்து மீண்டும் அந்த ரோவருடன் இணைந்து அந்த சமிக்கைகள் மூலமாக படங்கள் எல்லாம் ரோபோவுக்கு அனுப்பும். அந்த ரோவர் என்ன செய்யும் என்று சொன்னால், எங்கள் பூமிக்கு மீண்டும் அந்த படங்களை அனுப்பும். மிகவும் துல்லியமாகவும் ஒரு நேர்த்தியான முறையிலும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். இதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கின்றது. நேர்களே, அது மட்டுமல்ல, அங்கே பண்டைய காலத்தில் மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்துள்ளதா என்பதையும் இந்த ரோவர் ஆய்வு செய்ய தொடங்கிவிடுமாம். அங்கு ஏற்கனவே யாராவது இருந்திருந்தார்களா, இல்லாத நுண்ணுயிர்கள் இருந்ததா, ஏதாவது உயிரினங்கள் இருந்ததா என்பதை ஆய்வு செய்ய தொடங்கிவிடுமாம். மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. அது என்னதுக்காக இது ஆய்வு செய்கின்றது என்று சொன்னால், எதிர்காலத்தில் மனிதர்கள் அங்கு சென்று வாழ்வதற்கு இது ஒரு நிச்சயமாக பயன் தரும் விடயமாக இருக்கும் என்று இவர்கள் விஞ்ஞானிமார்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கு இருக்கும் மண்களையும் பாறைகளையும் அது சேமித்தும் வைத்து கொள்ளுமாம். அதாவது அதனுடைய ஆய்வு செய்து ஒரே இடத்தில் எடுக்காமல் பல இடங்களில் சென்று அதனுடைய பாகங்களை, அதாவது கற்களை மண்களை எடுத்து அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள குழாய்கள் மூலமாக அது சேகரித்து வைத்துக் கொள்ளுமாம் என்றும் விஞ்ஞானிமார்கள் கூறுகின்றார்கள். அது எதிர்காலத்தில் அவர்களுக்கு இது பயன் தரும் வகையில் இருக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். நேர்களே, இந்த பயணம் நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும். அப்படி வெற்றியடைந்தால் மனிதர் குலத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நேர்களே, நான் கூறிய தகவல் உங்களுக்கு மிகவும் பயன் தரும் வகையில் இருந்திருந்தால் இந்த தகவலை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மற்றும் இந்த செவ்வாய் கிரகத்தில் எதிர்காலத்தில் மனிதர்களை குடியமர்த்த முடியுமா இல்லையா என்பதையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். சரி நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஏஜிபி. நன்றி, வணக்கம்.